ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் கோமதி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, ஜாதி தடையிலேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்தமாக ஒரு 2 வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு 15 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ தன்னுடைய பொண்ணை ஏற்றுக்கிட்டு தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு சொந்த வீடு ஒன்று இருக்கிறதுனால இவங்க அப்பா அம்மா வந்து இவங்களுக்குன்னு தனியாக ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வீடு ஒன்று கட்டித்தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இவங்களோட எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவராக இருக்கணும். அவருக்கு சொந்த வீடாக இருந்தாலும் ஓகே, வாடகை வீடாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. இவங்களுடைய அண்ணா வந்து ஃபாரினில் இருக்கிறதுனால இவங்க அப்பா அம்மா வந்து இவங்கள வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா சிவன்யா, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருவாரூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க சாதாரண நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடெலாம் இல்லைங்க, வாடகை வீட்டில் தான் வசிக்கிறாங்க. பட் ஒரு 2 இடத்துல வந்து ஃப்ளாட் வாங்கி போட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அம்மா அப்பா 2 பேருமே வந்து தனியார் நிறுவனத்துக்கு தாங்க வேலைக்கு போகிறாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தான். அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 5 சவரன் போட்டு திருமணம் பண்ணி கொடுத்துட்டதாகவும், இவங்களுக்கும் வந்து நல்ல இடத்துல தான் திருமணம் பண்ணி கொடுத்ததாகவும், பட் வரதட்சணை கேட்டு ரொம்பவே கொடுமை பண்ணி இவங்கள வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத நல்ல குணமானவராக வேணும். அவருக்கு சொந்த வீடாக இருந்தாலும் ஓகே, வாடகை வீடாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மணமகன் ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருக்கணும். அதாவது மாதம் ஒரு 10 to 15,000 சம்பளத்துலையாவது வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்களை பெற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.